ஒரு அழகான காட்டில் சின்னு என்ற ஒரு சிறிய பூனை வசித்து வந்தது. அவன் வெகு சுறுசுறுப்பான பூனை. ஒரு நாள் நம்பி என்ற சிறிய யானை ஒரு பெரிய கல்லின் அருகில் சோகமாக நின்று கொண்டே இருந்தது. சின்னு ஓடி வந்து, நம்பி, ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டான். நம்பி ஒரு பெரிய ஆழ்ந்த மூச்சு விட்டுவிட்டு, நான் ஒரு சிறிய மணி முத்திரையை இழந்துவிட்டேன். அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அது என் தாத்தா எனக்கு கொடுத்தது என்று சொன்னது. சின்னுவுக்கு உதவ வேண்டும் என்று தோன்றியது. அவன் காட்டில் எல்லா இடங்களிலும் தேடினான். மணல் குழிகள், மரப்புதர்கள், நீர்நிலைகள் அருகில் என நீண்ட தேடலுக்கு பிறகு அது ஒரு பாறையின் கீழே சிக்கியிருந்த முத்திரையை கண்டுபிடித்தது. நம்பி, இதோ உன் மணி என்று மகிழ்ச்சியுடன் அழைத்தான். நம்பி சந்தோஷமாகச் சிரித்தாள். நன்றி சின்னு, நீ நல்ல நண்பன். அடுத்த நாள் சின்னு ஆற்றருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக குளத்தில் விழுந்துவிட்டான். அவன் வெளியே வர முடியவில்லை. நம்பி அதை பார்த்துவிட்டு உடனே விரைந்து வந்தான். அவன் தன் பெரிய தும்பிக்கையை நீட்டி பிடித்தான். சின்னு தும்பிக்கையை பிடித்து மேலே ஏறினான். நீ என்னை காப்பாற்றிவிட்டாய் நம்பி. நீயே எனக்கு முதலில் உதவி செய்தாய். நல்லது எப்போதும் திரும்பி வரும். அன்று முதல் சின்னு மற்றும் நம்பி சிறந்த நண்பர்களாகி எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவியாயிருந்து வாழ்ந்து வந்தனர். கற்றல்: நாம் செய்யும் நல்லது ஒரு நாளில் நமக்கு திரும்பி வரும்.